மக்களே, நாங்க இன்னைக்கு வள்ளிபுரத்துக்கு வந்திருக்கோம். வல்வெட்டித்துறையில இருக்க வள்ளிபுரம் இன்னைக்கு தீர்த்தமாம். அதை பார்க்கத்தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு 5 மணிக்கு தொடங்கினாங்க. இவ்வளோ போய் பார்க்க போறோம். இன்னைக்கு எக்கச்சக்க பேர் நிற்கிறாங்க. kind க்ரௌடா இருக்கு. எப்படி இருக்க போது என்ன மாதிரி என்னதான் அவ்வளோ போய் பார்ப்போம். அதுக்கு மேலே இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். வள்ளிபுரம் தீர்த்தம் பெரும்பாலுமே கொஞ்சம் கூடின ஒரு இதாக தான் இருக்கும். இந்த கடலுக்குள்ள இருக்கிற கடல் தீர்த்தம் அதால க்ரௌடா இருக்கும். 5 மணிக்கு தான் தொடங்க மாட்டாங்க. என்ன தெரியல. உள்ள போய் பார்க்க போறேன். நான் முதல் வந்திருக்கேன் இன்னைக்கு தீர்த்தத்துக்கு. வள்ளிபுரம் தேருக்கு எல்லாம் போனோம்னா வீடியோ போட்டேன். அது நம்ம செக் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் முதல் நான் தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்கும் பார்ப்போம். பணத்தை கொடுத்து சித்தி விநாயகனுடைய சித்திக்கு நீங்கள் ஆளாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சித்திகள் அனைத்து முதல்வராக இருக்கின்ற சித்தி விநாயகர் ராஜகோபுரத்தில் இருந்து அடியவர்களுக்கெல்லாம் தேடி தேடி சித்திகளை கொடுத்திருந்த பெருமானாக இருக்கிறார் அல்லவா? அத்தகைய பெருமானுடைய கிணறு மாதிரி வந்துருக்கேன். எங்க இருந்தா அவரை தவறவிட்ட பெற்றோர் எங்கிருந்தாலும் ஆலயத்தின் வடக்குப்புறம் அமைந்துள்ள தண்டித்துறை பிரதேச செயலக உத்தரவாத பணிமனைக்கு வந்து உறுதிமயமாக கல்லா தான் இருக்கு. நடக்கிறது கஷ்டம். கடற்கரை கிட்ட வந்துட்டோம். எங்கட ஆளுங்க கடற்கரை கிட்ட வந்துட்டோம். ஆமா, கல்லு குத்து. ஆமா, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கால போய்கிட்டு இருக்காங்க. பாட்டு பண்ண இருக்கா? இது பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஃபீல் ஆகுது. இந்த படையப்பா படத்துல டிராக்டர் லோரி டிப்பர் அப்படி இப்படின்னு மகள் லைன் வந்துட்டு இருப்பான். அந்த ஃபீல் பண்ணுறது. சும்மா நேர்கோட்டில் வந்துகிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்காங்க. இந்த முள்ள கேப்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக போவோம்? கொஞ்சம் ஆட்கள் ஊர கிட்ட வந்துட்டோமா என்னன்றதுக்கே தெரியல. வந்துட்டோமா? எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் வந்த தூரம் போ. என்ன சொல்ற? இன்னும் வந்த தூரம் போகணும். Oh my god. YouTube யாழ் பசங்க
என்ன காரணம் சும்மா மாதிரி இருப்பேன் விஜய் மாதிரி தொட்டு வடிவுதான் கேட்டா கட்டே அடிக்க போறாங்க உனக்கு வந்து இவர்தான் இலங்கை இலங்கை விஜய் இதெல்லாம் போட்டா என்ன பேசாங்க போய் வந்தான் உன் பேரு என்னடா எங்க பேர் ராயிந்தன் இவர் தான் நாள் இங்கதான் ஏரியா இனிவில் அண்ணாவா சார் சொல்லுங்க இனிவில் ஆலாம் பாத்துவீங்க அண்ணா ஒன்றை விட்டு அண்ணாவா யாரா ஒன்றை விட்டு அண்ணாவா எக்கச்சக்க தூரம் போகணும் போல இருக்கு என்னடா நடக்குது அங்கதானா அங்க வேற ஒரு லைட் அங்க போகணுமா அங்க நடவும் கட்டவுளே அப்போ இன்னும் அவ்வளவு தூரம் போகணுமா இந்த லைட் தெரியாது நினைக்கிறேன் கேமரால வாய்ப்பே இல்லை நாங்கள் இவ்வளவு தூரம் வந்த தூரம் போகணும் போல இருக்கு 4-5 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் போயிட்டேன் வர்றதான் இருக்கு இவ்வளவு தூரம் வந்தோம் போவோம் இன்னைக்கு நைட்டா நாளைக்கு காலையில பார்க்கலாம் யாழ் பசங்கடா யாழ் பசங்க எடுத்தாச்சு கறிக்கார 5 எடுத்தாச்சு அதுல இருக்குடா யூடியூப்ல இருக்கு போட்டோ இல்ல கமெண்ட்ல போடு என்ன காணல கொடுத்துடு வந்துட்டோம் போல இருக்குடா ஓ மை காட் மலையெல்லாம் இறங்குமா மலையே ஏறி போற மாதிரியா இருக்கு கடவுளே கிட்ட வந்து அந்த லைட் எரியறதுனால அவ்வளவு தூரமா வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு வச்சு போய்கிட்டு இருக்கோம் கிரௌடு லைனுக்கு போய்கிட்டு இருக்காங்க நாங்க இங்க இப்பதான் போய்கிட்டு இருக்கோம் திரும்புறாங்களா ஆமா செம கொடுமை இவ்வளவு தூரம் நான் எதிர்பார்க்கல எவ்வளவு தூரம் இங்க செமையா இருந்துச்சு அப்பா வந்துகிட்டே இருக்காங்க செம கிரௌடு அப்பா டிப்பர் ஜேசிபில எல்லாம் எதுடா
ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காரம் யூடியூப்ல ஓட்டு விட்டுவான். ஆமா சும்மா சொல்றாரு. பாதி பேருக்கு மேல போயிட்டாங்க. பட் இன்னுமே எத்தனையோ பேர் அங்க நிக்கிறாங்கப்பா. தப்பான ரோட்ல வச்சிருக்கோமா, தனியா வர மாதிரி ஒரு ஃபீல். அப்பா கடற்கரை மாதிரி இருக்கு. என்னது கடற்கரை இருக்கு? கடல் புல்லா? கடல் புல்லா சேர கிடக்கு. மாறி போயிட்டு செருப்பு நடந்துட்டு ராகவன் டீம் ஆடுறாரு. போன ஆளுக்கா அப்பா டிராக்டர் ரோடு போலையே. வாய் ஓகே ஃபைனலி கடற்கரை கிட்ட வந்துட்டோம். இந்த லைட்டை பார்த்துட்டு தான் வந்தாங்க. லைட்டுக்கு பக்கத்துல கிட்ட வந்துட்டோம். Oh my god. ஆக பின்னுக்கு வாரது எடுக்கியா? ஓகே ஃபைனலி நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். எக்கச்சக்க க்ரௌட். நான் இவ்வளோ பேர் இருப்பாங்க, இவ்வளோ தூரம் வரணும் பண்ணி எனக்கு யோசிக்கல. எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. ஆனால் தூரம் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் கிட்ட இங்கே வந்திருக்காங்க. எத்தனையோ மைல் என்னாங்க இதில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல இருக்கு. தீர்த்தமாடி முடிஞ்சு 5 மணிக்கு தீர்த்தமாடி முடிஞ்சது. இன்னைக்கு தான் முதல் வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு, நடக்கிறது நல்லா இருந்துச்சு. என்ன இருக்குது அப்படி இருக்குன்றதை பார்த்தோன்னா அப்படியே போவோம். இன்னும் கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் திருப்பி நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அதில் கணக்காக இதுகள் இருக்கு. அப்படி பார்த்தோன்னு போவோம். இவங்க இதுக்குலாம் நிற்கிறான் எடுத்துட்டு போகிறோம். கவனம் ஆமாஜி. எந்த ஐஸ்கிரீம் இதுக்கு கிட்ட நீங்க? ராயன் செல்வமாக
தீர்த்தோற்சவம் முடிஞ்சு சாமி திருப்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே, செம்ம க்ரௌடு. நான் எதிர்பார்க்கவே இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு கிடக்குறேன். நான் நமக்கு சொன்ன மாதிரி தீட்டமெல்லாம் ஆடி முடிஞ்சுது. எக்கச்ச க்ரௌடு. சரியா இப்போ 6 நீங்கள் திருப்பி 7 மணி 8 மணி ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடாக இருக்குது. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் நாள் வந்தேன். நான் இன்றைக்கு தான் இந்த தீட்ட கடலுக்கு இன்றைக்கு தான் வந்தேன். நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்தீங்க அப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம்ன்றது எனக்கு தெரியாது. முதல் வந்திருக்கேன். நல்லா இருக்கு. அந்த நடந்த வர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கன தூரம் தான். மணல் நடக்க எல்லாம் கஷ்டம். பட் ஓகேவா இருந்துச்சு. சவுண்டல் கேட்குது என்னன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க. இன்னையோட திருவிழா இன்னைக்கு தீர்த்தம்டா நாளைக்கு வைரவர் மலை அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வைரவர் மலை என்ன தெரியல. விஷ்ணு கோயில் என்னபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திருவிழாக்களை முடிய போது இன்னைக்கு கவர்மெண்ட் இருந்தபடியா வந்து பார்த்துனாங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வந்திருந்தீங்களா, எப்படி இருந்துச்சு என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கொடுத்துடுங்க. பள்ளிபுரம் கோயிலில் வர இருந்தா எடுத்து போடுறேன். அண்ட் வர வீடியோஸ் வந்து இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கொடுத்துடுங்க. ஓகே, பாய்.